ஆதி, நீங்க ரொம்ப சினிமா படம் பாப்பீங்களோ? ஏண்டி அப்படி கேக்குற? இல்ல சினிமாவுல வர மாதிரி ஹல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். எனக்கு அதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. சரி, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு என்றதும் அதை பிரித்து ஒரு வாய் சாப்பிட்டவள், வாவ், ஹல்வா சும்மா தொண்டையில வழுக்கிட்டு போது ஆதி என்று கூற, ஆமா, அது உன் தொண்டையில இறங்குறத பாக்குறதுக்கே எனக்கு செம்மையா இருக்குது என்று கூற, பின்பு அவனுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட அவனும் அவளுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட, இப்படியே இருவரும் மாறி மாறி ஊட்டி கொண்டு அடுத்து நடக்க போகும் கூடலுக்கு அடி போட்டனர். வைஷு ஆசை தீர அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு முடித்ததும், என்ன வைஷு, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா ஆதி, நல்லா இருக்கு. எந்த கடையில வாங்குனீங்க? இப்ப இது ரொம்ப முக்கியமாடி. என்ன ஆதி, தெரிஞ்சாதானே நெக்ஸ்ட் டைம் அந்த கடையில சொல்லி உங்களை வாங்கிட்டு வர சொல்ல முடியும், அதுக்காக கேட்டேன். யாருடி இவ லூசுத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு என்று கூற, போங்காதி, எப்ப பாரு என்ன நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க என்று கூறியவள் கை கழுவலாம் என்று எழுந்து செல்ல பார்க்க, அதே நேரம் அங்கிருந்த மேட்டில் கால் தடுக்கி விழப்போனாள். பட்டென்று அவளை இடுப்பில் கை வைத்து இறுக்கமாக தாங்கி பிடித்தவன், என்ன வைஷு, நீ பார்த்து மெதுவா நடக்க மாட்டியா? இல்லாதி, இந்த சாரி கொஞ்சம் தடுக்கிடுச்சு. நீ எதுக்குடி இப்படி வீட்டுல சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? நைட் டைம் ஆயிடுச்சு இல்ல, பேசாம நைட் ட்ரெஸ் மாதிரி ஏதாவது வியர் பண்ணிக்கலாம் இல்ல? நானும் அப்படித்தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பேசாம இனிமே டெய்லி நைட்டி தான் போட்டுக்க போறேன் என்று கூற, உடனே ஆதி, அதெல்லாம் ஓகே தான், ஆனா நைட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா ஃபுல் பாடி கவர் ஆயிடும் இல்ல? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சாரி கட்டி இருந்தாதான் அங்கங்க கேப்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வெளியே தெரியுது, அதையும் மொத்தமா சாமியார் துணிய போட்டு மறைக்கலாம்னு பாக்குறியா என்று கூறியவன் மெதுவாக அவள் இடுப்பில் கை வைக்க, என்ன ஆதி, என் நைட்டிய பார்த்தா உங்களுக்கு சாமியார் துணி மாதிரி தெரியுதா? ஆமாண்டி, அவங்கதான் மேல இருந்து கீழே வரைக்கும் போட்டுட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு நைட்டி. அதை எப்படித்தான் போட்டுட்டு திரியுறீங்களோ? அதுதான் எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அதெல்லாம் சரிதான், சேலையில பார்த்தாதானே புருஷனுக்கு அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மூடு வரும். மொத்தமா மேல இருந்து கீழே வரைக்கும் நைட்டிய போட்டு மூடி வச்சுக்கிட்டா எப்படி? அதெல்லாம் ஒண்ணு வரவே தேவையில்லை என்றவள் பின்பு அவனிடமிருந்து விலகி செல்ல பார்க்க, அப்படியே அவளை பின்னால் இருந்து கட்டி அணைத்தவன் அவள் கூந்தலுக்குள் முகம் புதைக்க, அந்த மல்லிகை பூவின் மனம் குப்பென்று வர அந்த வாசனையில் தன்னிலையை இழந்தான். வைஷு, என்னடி, உண்மையாலுமே இந்த பூ சும்மா ஆள தூக்குது வாசனையில? ஆமா, எனக்கு தெரியுமே. நான் இதுவரைக்கும் இந்த பூவை இவ்ளோ கிட்ட ஸ்மெல் பண்ணதே இல்லடி, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். சரி, என்னை விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. என தூக்கம் வருதா? என்ன வைஷு இப்படி சொல்ற? நான் உனக்காக ஆசையா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? சரி, நீ என்னடான்னா தூங்க போறேன்னு சொல்லுற? என்ன ஆதி, எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை தலையில வச்சாச்சு, எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல வேற வேலை என்ன இருக்கு? வாங்க போய் 2 பேருமே தூங்கலாம் என்று முன்னேறி செல்ல இருந்தவளை பட்டென்று தடுத்து நிறுத்தியவன், என்னடி, என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா என்ன? ஆதி, ராத்திரி டைம்ல எதுக்கு இப்படி என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வம்பு பண்றனா? உன்கிட்ட இனிமே தாண்டி வம்பே பண்ண போறேன் என்றவன் அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்து தோப்பென்று அவள் மேல் விழ, விடுங்காதி, ஒரு நாள் கூட என்ன நைட்டு சீக்கிரமாவே தூங்க விட மாட்டீங்க. உங்களால என்னோட தூக்கம் எவ்வளவு கெட்டு போகுது தெரியுமா? அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, ப்ளீஸ் ஆதி, விடுங்க என்று அவள் குரல் இருக்க 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 குறைந்து கொண்டே மெதுவாக போனது. அதே நேரம் ஆதி, வைஷு, என்னடி ஆரம்பத்துல பேசின குரல இப்ப காணோம், கொயின்னு போயிடுச்சு. ஆமா, அதுக்கு நீங்க தான் காரணம் என்று கூற, மனசுக்குள்ள இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கடி சும்மா நடிக்கிற என்றவன் சட்டென்று அவளது ஆடைகளை களைந்து தூக்கி தூர எறிந்தான்.
பின்பு அவனது ஆடைகளும் களையப்பட்டு தன் மனைவியின் உடல் எங்கும் அவனின் மீசையை வைத்து கோலம் போட்டவன் அவளது உணர்ச்சிகளை கண்டு ரசித்தான். இருவரும் கட்டில் முழுவதும் புரண்டு கொண்டிருந்தவர்கள் பின்பு தங்களது கூடலை தொடங்கலாம் என்று முடிவு செய்து ஆதி வேகமாக அவளது பெண்மைக்குள் நுழைந்தான். அவனுடைய முழு ஆதிக்கத்தையும் அவளிடம் காட்ட உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அவள் வாயிலிருந்து மென்மையாக ஏதேதோ சத்தங்கள் வந்து கொண்டிருந்தது. அதில் ஆதியின் வேகம் இன்னும் அதிகரிக்க நீண்ட நேரமாக அந்த கூடலை செய்து கொண்டிருந்தான். ஏனோ இன்று வைஷ்ணவி அவ்வளவு சீக்கிரம் சளைக்கவில்லை. அதுவே அவனுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைத்தது போன்று இருக்க, எவ்வளவு நேரம் செல்கிறதோ செல்லட்டும் என்று நினைத்தவன் அவனது ஆதிக்கத்தை அவளிடம் மிக வேகமாக செலுத்திக் கொண்டே இருந்தான். நீண்ட நேரம் கழிந்த பிறகு ஒரு வழியாக அவனின் கூடலை முடித்துக் கொண்டு அவள் அருகே படுத்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு போர்வையை எடுத்து போத்தியவன், ஓகே வைஷு, படுத்துக்கலாம் என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு படுத்தான். வைஷ்ணவிக்கும் சற்று களைப்பாக இருந்ததனால் அப்படியே அவன் மார்பில் தலையை வைத்து உறங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் கண்மொழித்து பார்த்த ஆதி, என்ன இவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா? இன்னைக்கு காலேஜ் போவாளா போக மாட்டாளான்னு தெரியலையே என்று மெதுவாக அவள் தலைமுடியை சரி செய்து விட்டு வைஷு என்று அழைக்க, என்ன ஆதி, எழுந்துடா, காலேஜ் போக டைம் ஆகுது இல்ல, இவ்வளோ நேரம் தூங்கிட்ட. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் நைட்ல என்ன தூங்கவே விட மாட்டீங்க. அதனால பகல் எல்லாம் எனக்கு தூக்கம் வருது தெரியுமா? காலேஜ்ல கூட நான் போய் தூங்கி தூங்கி தான் வழியிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்றாங்க என்றதும் அவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. வைஷு, என்னடி நீ இப்படி எல்லாம் சொல்லுற? காலேஜ்ல போய் தூங்கி தூங்கி வழுந்தியாக்கும் என்று நக்கல் செய்து சிரித்தவனை பார்த்தவள் பட்டென்று எழுந்து, ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. என்னமோ எல்லா தப்பும் என் மேலங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. ஓகே ஓகே, கூல் வைஷு. சரி, வேணா இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? ஆமா, எத்தனை நாள காலேஜ் லீவ் ரெஸ்ட் எடுக்க முடியும்? தினமும் இதே பொழப்பா போச்சு என்றாள். பின்பு அந்த போர்வையை விலக்கிவிட்டு அங்கிருந்த டவலை எடுத்து சுற்றி கொண்டு குளிப்பதற்காக சென்றாள். என்ன வைஷு, தனியா போற? நான் வர வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீங்க குளிங்க என்று கூறிவிட்டு அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு சென்றவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. பிறகு அவள் குளித்து முடித்து விட்டு வெளியே வந்து, ஹாதி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று உடைமாற்றும் அறைக்குள் சென்று விட்டாள். ஆதி எழுந்து குளிப்பதற்காக சென்று ஷவரை திறந்து விட அவன் முதுகு எங்கும் ஒரே நகைக்கீரல்கள் இருந்திருக்கும் போல. தண்ணீர் பட்டவுடன் திகுதிகுவென்று எரிந்தது. ராட்சசி எப்படி கீறி வச்சிருக்கா? வர வர இவளோட சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது என்று அங்கிருந்த கண்ணாடியில் பார்த்தவன், அடி பாவி, என் உடம்பையே ரணமாக்கி வச்சிருக்காளே, இருடி உன்னை வச்சுக்கிறேன் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டு பின்பு குளித்து முடித்து விட்டு டவலை மட்டும் கட்டி கொண்டு வந்தவன் கண்ணாடி முன்னின்று தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்த வைஷுவின் அருகில் சென்று, ஏய் வைஷு, ஏண்டி என்னை இப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன ஆதி, நான் என்ன பண்ண உங்கள என்றதும், என்ன பண்ணியா, இங்க பாரு என்று திரும்பி நின்று தன் முதுகை காண்பிக்க அதை பார்த்தவளுக்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. சட்டென்று முகத்தை தன் கைகளால் பொத்திக் கொள்ள, என்ன வைஷு, வெக்கப்படுறியா? பண்ற சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன உனக்கு வெக்க வேண்டி கிடக்கு? ஆதி, அது நான் வேணும்னு பண்ணல, அது தானாவே நடந்துடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டி சொல்ல மாட்டேன்? நான் ஏதாவது பண்ணா மட்டும் ஊரை கூட்ட வேண்டியது, நீ பண்றதெல்லாம் காந்தி கணக்காயிடுது இல்ல என்று கூறிவிட்டு, வர வர நீ ரொம்ப ராட்சசியா மாறிக்கிட்டே போற, சி போங்காதி என்று அங்கிருந்து ஓடிவிட்டாள். பின்பு உடையை மாற்றிக்கொண்டு கீழே வந்தவன் அவளை கல்லூரிக்கு அழைத்து சென்று இறக்கிவிட்டு, ஓகே வைஷு, காலேஜ்ல போய் தூங்கி வழியாம ஒழுங்கா படி, நான் கிளம்புறேன் என்று கூறி அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். இப்படியே கொஞ்ச நாட்கள் மகிழ்ச்சியாக அவர்களுக்குள் சென்று கொண்டிருக்க, பிரியங்கா வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் ஆகிவிட்ட நிலையில் அவளுக்கு அன்று சம்பள பட்டுவாடா நடந்தது. அனைவரும் ஹரியிடம் சென்று சேலரி வாங்கி கொண்டு வர
கடைசியாக பிரியங்கா எழுந்து உள்ளே சென்றாள். என்ன பிரியங்கா, என்னோட சேலரி? உங்களோட சேலரியா? இங்க என்கிட்ட எதுவும் இல்லையே. ஹரி சார், விளையாடாதீங்க. எல்லாரும் உங்ககிட்ட இருந்து தான் சேலரி வாங்கிட்டு போறாங்க. நீங்க என்னடானா உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றீங்க. என்ன பிரியங்கா, நான் என்ன வச்சுக்கிட்டா போய் சொல்றேன்? நிஜமாவே என்கிட்ட இல்ல என்று கூறியதும், உங்ககிட்ட இல்லையா? அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்கறது என்று முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு தீவிரமாக யோசித்தவளை பார்த்தவன், ஓகே ஓகே பிரியங்கா, கூல், என்கிட்ட தான் இருக்கு, 1 செகண்ட் என்று டிராயரில் இருந்து அந்த சம்பள கவரை எடுத்து அவளிடம் நீட்டி, இதுல சைன் பண்ணுங்க என்றதும், என்ன ஹரி சார் இப்படியா விளையாடுவீங்க? எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு போச்சு தெரியுமா என்று அந்த வவுச்சரில் சைன் செய்துவிட்டு அவளது சம்பள பணத்தை வாங்கி கொண்டு புறப்பட இருந்த பொழுது, என்ன பிரியங்கா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கியிருக்கீங்க, எனக்கு எதுவும் ட்ரீட் எல்லாம் கிடையாதா? என்ன ட்ரீட் வேணும் உங்களுக்கு? அட்லீஸ்ட் ஒரு காஃபி ஷாப் போய் ஒரு காஃபி கூட வாங்கி தர மாட்டீங்களா என்றதும் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தவள், சரி ஓகே, இன்னைக்கே வாங்கி தரேன். ரொம்ப நல்லதுதான் போச்சு. அப்போ ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு கீழே வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூற, ஓகே சார் என்றவள் வெளியில் வந்து விட்டாள். சம்பளத்தை கையில் வாங்கியவுடன் அவளது மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை என்பது போல இருக்க, அதை தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் எடுத்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு செல்லலாம் என்று முடிவெடுத்து கீழே இறங்கி வந்து நின்றாள். அப்பொழுது சரியாக ஹரியின் கார் வர அதில் ஏறிக்கொண்டாள். கார் நேராக ஒரு காஃபி ஷாப்பிற்கு சென்றது. ஹரி சார், உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க, நான் பே பண்ணிடுறேன். என்ன பிரியங்கா, வாங்கின சேலரி எல்லாம் இன்னைக்கே செலவு பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? அப்படி என்ன பெருசா சாப்பிட போறீங்க? சரி சரி, ரொம்ப பயப்படாதீங்க, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும் என்றதும் வெயிட்டரை அழைத்து 2 காஃபி ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது காஃபி வந்ததும் அதை குடித்துக் கொண்டே பிரியங்காவை ரசித்து பார்த்து கொண்டிருந்த ஹரி பின்பு என்ன நினைத்தானோ, திடீரென்று, பிரியங்கா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அத நான் உங்ககிட்ட கேட்கலாமா? கண்டிப்பா. வைஷுவோட வாழ்க்கையில நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இல்ல இல்ல, நான் அத பத்தி கேட்கல. வேற என்ன ஹரி சார்? பிரியங்கா, நம்ம வெளியில இருக்கோம், நீங்க என்ன சார்னு கூப்பிடாதீங்க. நீங்க சார்னு கூப்பிடுறது ஏதோ என்ன ரொம்ப தூரமா விலக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே ஹரி, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா என்றதும் அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், எதுக்கு ஹரி இதெல்லாம் கேக்குறீங்க? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. அப்போ ஆதிக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்களே, அப்ப கூட நீங்க அவனை லவ் பண்ணலையா? இல்ல, அவரை நான் போட்டோல மட்டும் தான் பார்த்தேன், நேர்ல ஒரு டைம் கூட பார்த்ததும் பேசினதும் கிடையாது. அப்புறம் எப்படி அவரை லவ் பண்ண முடியும்? வீட்ல எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். நான் கல்யாணமே வேண்டாம்னு தான் சொன்னேன் தெரியுமா? வைஷு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்னு கூட சொன்னேன். வீட்லதான் கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. கடைசியில பாருங்க என்னென்னவோ ஆயிடுச்சு என்று தலையை கீழே குனிந்து கொண்டு வருத்தப்பட்டவளை பார்த்தவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ரிலாக்ஸ் பிரியங்கா, நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். சரி, நெக்ஸ்ட் உங்க ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? மேரேஜ் பத்தின ஐடியா இப்ப எதுவுமே கிடையாது. இப்போ என் ஃபேமிலி இருக்க சிச்சுவேஷன்ல என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கிறதா இல்ல. ஃபர்ஸ்ட் அப்பாக்கு உடம்பு நல்லா கிளியர் ஆகணும், மறுபடியும் அவர் வேலைக்கு போக ஆரம்பிக்கணும். அதுக்கு அப்புறம்தான் என்னோட கல்யாணத்தை பத்தியே நான் யோசிக்கணும். அது வரைக்கும் எந்த ஆசையும் இல்லாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன் என்று கூறியதும் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு காஃபி குடித்து முடித்தவுடன், சரி டைம் ஆச்சு, கிளம்பலாமா? வீட்ல அம்மா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே பிரியங்கா, ஆனா இன்னைக்கு நான் உங்களை வீட்ல தான் டிராப் பண்ணுவேன்.
சரி ஓகே என்றவள் காரில் ஏறிக்கொள்ள பின்பு பிரியங்காவின் வீட்டு வாசலில் சென்று நிறுத்தினான். காரை விட்டு இறங்கியவுடன், உள்ளவாங்க ஹரி, வந்து அம்மாவை பார்த்துட்டு போங்க. இல்ல பிரியங்கா, இருக்கட்டும். திடீர்னு நான் வந்தா அவங்க பதட்டம் ஆயிடுவாங்க. இட்ஸ் ஓகே, நீங்க பாத்துக்கோங்க, நான் வரேன் என்று கூறிவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு செல்ல உள்ளே நுழைந்த பிரியங்காவை பார்த்த கௌசல்யா, பிரியங்கா வா வா. என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? இல்லம்மா, கொஞ்சம் வேலை அதிகம், அதான். சரிம்மா, உனக்கு அங்க வேலை செய்யறது ஒன்னும் கஷ்டமா இல்லையே? மாப்பிள்ளை ஏதாவது அதிகமா வேலை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்துறாரா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்ன வரைக்கும் ஆதிய நான் ஒரு தடவை கூட அங்க நேருக்கு நேரு மீட் பண்ணவே இல்லை. அவரோட கேபினுக்கு அப்படியெல்லாம் யாரும் ஈஸியா போயிட முடியாது. சரிம்மா, உனக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு வேலையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லிடு பிரியங்கா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்காத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல என்றவள், ஒரு நிமிஷம் இருங்கம்மா என்று பேக்கை திறந்து சம்பள கவரை எடுத்து கௌசல்யாவின் கையில் கொடுக்க, அதை பார்த்த கௌசல்யாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வைஷு, உண்மையிலேயே எனக்கு உன்னை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இந்த குடும்பத்துக்காக அப்பவும் சரி இப்பவும் சரி நீ தான் உழைக்கிற. உன்னோட வருமானத்துல நாங்க நிறைய நாள் சாப்பிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் உன்னை வேலைக்கு அனுப்ப முடியும்னு தெரியல. நாளைக்கே உனக்கு நல்லதா ஒரு மாப்பிள்ள வந்துச்சுன்னா கூட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான் பாப்போம். அது உனக்கு ஒன்னும் கௌரவ குறைச்சலா இருக்காது இல்ல? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, வைஷு ரொம்ப வசதியான வீட்டுல கட்டிட்டு போயிருக்கா. உனக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா உனக்கு ஏதாவது கௌரவ குறைச்சலா இருக்குமா என்ன? அப்படியெல்லாம் இல்லம்மா. மாப்பிள்ள ரொம்ப நல்லவராவும் அவங்க குடும்பம் ரொம்ப நல்லவங்களாவும் இருந்தாலே போதும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. சரிடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாக்கு இப்போ எப்படிமா இருக்கு? அப்புறம் பிரியங்கா, சொல்ல வந்ததையே நான் மறந்துட்டேன் பாரு. அப்பா நாளையில இருந்து டியூட்டில ஜாயின் பண்ண போறாங்க. என்னமா சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்ல வேண்டியது தானே? பரவாயில்லம்மா, எவ்வளவு நாள் தான் அவரும் ரெஸ்ட் எடுத்துப்பாரு. அவருக்கு வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது, அதான் வேலையில போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி இருக்காரு. அவங்க ஆபீஸ்லயும் நீங்க வாங்க, வேலை ரொம்ப பிரஷர் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க. அப்படியாம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றதும், பிரியங்கா உனக்கு எவ்வளவுமா சம்பளம் கொடுத்தாங்க? தெரியலம்மா, நான் எதுவும் எண்ணி பார்க்கல, கவரை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் என்றதும், சரி எவ்வளவு கொடுத்தா என்ன, மாப்பிள்ள கொடுத்தது என்று சந்தோஷமாக வாங்கி கொண்டு சென்று பூஜை அறையில் வைத்து விட்டு, சரி நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு காஃபி வேண்டாம். ஏமா, வீட்டுக்கு வந்ததும் டெய்லி காஃபி குடிக்கணும்னு கேப்ப? இல்லம்மா, இன்னைக்கு வேண்டாம். சரி, அப்போ நீ உன் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் நைட்டு சாப்பாடை ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரிங்கம்மா என்று மேலே தன்னுடைய அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு முகம் கழுவி விட்டு வந்து மெத்தையில் அமர்ந்தவள் இன்று ஹரியுடன் அவள் வெளியே சென்றதை பத்தி நினைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் மனசுக்குள் ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் வந்து சென்றது. ஹரி என்கிட்ட பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கு, என்கிட்ட ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கு. ஒருவேளை அவர் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்காரா? இல்ல நான் தான் ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா என்று மனதிற்குள் குழம்பியவளுக்கு தலைவலியே வந்துவிட்டது. சரி, இன்னொரு டைம் அப்படியெல்லாம் ஏனோதானோன்னு ரிஸ்க் எடுக்க முடியாது. எதா இருந்தாலும் 1க்கு 4 தடவை யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும் என்று நினைக்க அவளது மனசாட்சி இன்னொரு கேள்வி கேட்டது. பிரியங்கா, அவரு உன்னை லவ் பண்றாரா இல்ல உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு உனக்கு தெரியல. ஓகே, சப்போஸ் நாளைக்கே அவர் வந்து உன்னை விரும்புறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா
நீ அப்போ என்ன சொல்லுவ? உன்னோட முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்க அவளுக்கு ஒரே குழப்பம். நான் என்ன பதில் சொல்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தவள், இல்ல, அவர் ஆதியோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் கண்டிப்பா செட் ஆகாது. ஆதி கிட்ட நான் நடந்துகிட்ட விஷயம் எல்லாம் என்னைக்கா இருந்தாலும் ஹரிக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் வரும். இது சரி வராது. நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது என்று முடிவெடுத்துக் கொண்டாள். அடுத்த நாள் காலை வைஷுவை காலேஜில் டிராப் செய்து விட்டு ஆபீஸுக்கு சென்ற ஆதி அவனுடைய மீட்டிங் எல்லாம் முடித்துக் கொண்டிருக்க அப்பொழுது வைஷ்ணவியிடமிருந்து கால் வந்தது. என்ன இந்த நேரத்துல கால் பண்றா, என்னாச்சுன்னு தெரியலையே என்று போனை வேகமாக அட்டன் செய்தவன், ஹலோ வைஷு, சொல்லுடி, என்னாச்சு? ஆதி, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ஏண்டி, என்ன சாப்பிட்ட காலையில? இல்ல, நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். ஐயோ, அதுவும் இல்லாம என்னோட நாப்கின் எடுத்துட்டு வர்றதுக்கு வேற மறந்துட்டேன். என்ன வைஷு, உனக்கு டேட் வரப்போகுதுன்னா கரெக்டா அதெல்லாம் நீ ஞாபகமா எடுத்து வச்சுக்கிறது இல்லையா? இல்ல ஆதி, எப்பவுமே கரெக்டா தான் எடுத்து வைப்பேன். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா நாப்கின் வேணும். யார்கிட்ட கேக்குறதுன்னு வேற தெரியல. கார்த்திகிட்ட கேட்டா வாங்கிட்டு வந்து தருவான். ஆனா அவன்கிட்ட கேட்க ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. சரி சரி, நான் வரேன், இரு. என்ன ஆதி, நீங்க இதுக்காக இவ்வளவு தூரம் வருவீங்களா? வேற என்னடி பண்ண சொல்ற? வேற யார்கிட்டயும் நீ கேட்க முடியாதுன்னு சொல்ற. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ காலேஜுக்கு லீவ் சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்துரு. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன், சரியா என்று கூற ஓகே என்று போனை வைத்தாள். உடனே அங்கிருந்து வேகமாக கார் சாவியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டவனை பார்த்த ஹரியும் விஸ்வாவும், டேய் மச்சான், எங்கடா இவ்ளோ பரபரப்பா கிளம்பி போற? இல்லடா, வைஷுவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதான் நான் போய் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சிஸ்டருக்கு என்னடாச்சு? நத்திங்டா, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக காரை ஓட்டி கொண்டு சென்றவன் வைஷுவின் காலேஜ் வாசலில் சென்று நிறுத்திவிட்டு அவளுக்கு கால் செய்தான். வைஷு, நீ எங்க இருக்க? இதோ நான் உங்களை பாத்துட்டேன் என்று வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்ததும், என்னடி ரொம்ப முடியலையா? சுத்தமா முடியல ஆதி. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம், பேசாம நேரா வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? ஆமா, நானும் அதைத்தான் சொல்லலாம்னு நினைச்சேன் என்றவுடன் அவளை வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவர்கள் சென்ற நேரம் அங்கே கீழே யாரும் இல்லாததால் அது அவர்களுக்கு மிகவும் சௌகரியமாக போனது. காரில் இருந்து இறங்கிய வைஷுவின் ஆடையெல்லாம் கரையாகி போய் இருந்ததை பார்த்த ஆதி, வைஷு, என்னடி உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு? அப்புறம் என்ன ஆதி பண்றது, நாப்கின் இல்லல்ல. சரி, இதோட எப்படி இப்ப வீட்டுக்குள்ள போவ? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லாதி, நான் இந்த ஷாலை எடுத்து என் இடுப்புல கட்டிக்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் என்றவன் அவளை அலைக்காக தூக்கி விட்டான். ஐயோ ஆதி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? பரவாயில்ல வாடி, கம்னு என்று சட்டென்று தனது அறைக்கு தூக்கி சென்றவன் அவளை அறையில் இறக்கி விட்டு விட்டு, சரி நீ போயிட்டு வா என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். வைஷு சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தவள், அப்பாடா, தேங்க்யூ சோ மச் ஆதி. எனக்கு எவ்வளோ டென்ஷனாவும் இரிட்டேஷனாவும் இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி இங்க வா என்று அவளை அழைத்து மெத்தையில் அமர வைத்தவன் அவள் அருகே அமர்ந்து கொண்டு, உனக்கு இப்போ வயிறு வலிக்குதாடி? இப்போ கொஞ்சம் லைட்டா தான் வலிக்குது. சரி இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆதி. இல்ல வைஷு, இந்த மாதிரி டைம்ல நல்ல ஸ்ட்ரென்த்தா சாப்பிடணும் என்று கூறியவன் பின்பு கீழே சென்று வேலையாட்களிடம் கேட்டு ஜூஸை வாங்கி கொண்டு மேலே வந்தான். அதை வாங்கி குடித்தவளுக்கு தொண்டைக்கு இதமாக இருந்தது. வைஷு, இந்த மந்த் உனக்கு பீரியட்ஸ் வராதுன்னு நினைச்சேனா? ஏன் ஆதி, எதனால? இல்ல, நாம 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தோமே,
ஒருவேளை இந்த மந்த் பேபி ஏதாவது கன்ஃபார்ம் ஆகும்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். எப்படி ஆதி ஒரே மாசத்துல பேபி கன்ஃபார்ம் ஆகும்? இல்லடி, நான் எவ்வளோ பேரை பார்த்திருக்கேன். ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு பேபி வந்துருச்சுன்னு சொல்லி புலம்புறவங்க இந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா? அது அவங்களோட உடம்ப பொறுத்ததாதே என்று கூற, அதுவும் சரிதான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், பாப்பா பொறுமையா வரட்டும் என்று சிரித்துக்கொண்டே கூறியவன் அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டு, சரி வைஷு, உன்னை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நான் கீழே போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆபீஸுக்கு போய் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இட்ஸ் ஓகே ஆதி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஈவினிங் கூட வாங்க. அதான் வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, இனி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்று கூற, சரி மதிய லஞ்ச கரெக்டா சாப்பிடு, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், சாப்பாடு ரூமுக்கே வந்துடும், சரியா? இல்லாதி வேண்டாம், நான் கீழே போயே சாப்பிட்டுக்கிறேன். சரிடி, பார்த்து கவனமா இரு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் போயிட்டு வரேன் என்று அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டு சென்றான். பின்பு சிறிது நேரத்திலேயே அறைக்கு வந்த கண்மணி, வைஷு என்னம்மா உனக்கு ரொம்ப முடியலையா? இல்லத்த, இந்த மந்த் கொஞ்சம் தேவலாமானதான் இருக்கு, லாஸ்ட் மந்த் தான் ரொம்ப பெயினா இருந்துச்சு, போக போக அது சரியா போயிடுமா, நாளைக்கே உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெயின் எல்லாம் நல்லாவே குறையும் என்றதும் அவள் முகம் குப்பென்று வெட்கத்தில் சிவந்தது. சரி மதிய லஞ்சும் உனக்கு நான் இங்கேயே கொடுத்து விட்டுறேன். அத்த, நான் கீழே வந்தே சாப்பிட்டுக்கிறேனே. இல்லம்மா, வீட்டுல யாருமே இல்ல, அதனால நான் உனக்கு மேலேயே கொடுத்து விடுறேன். சரிங்க அத்த, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வரட்டுமா? ஓகே அத்த என்றதும் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். பின்பு மீண்டும் மதிய சாப்பாடு அவள் அறைக்கே வர அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவளுடைய செல்போன் அடித்தது. எடுத்து பார்த்தவள் ஆதிதான். நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்றாரு என்று கூறிக்கொண்டே போனை அட்டன் செய்ய, ஹலோ ஆதி, சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன பண்ற வைஷு, சாப்பிட்டியா? இதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அத்தை ரூமுக்கே சாப்பாட கொடுத்து விட்டுட்டாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. சரி சாப்பிட்டுட்டு நீ படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு, எனக்கு இப்போ லஞ்ச் பிரேக், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங் இருக்கு, அத அட்டன் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே ஆதி, நீங்க ரிலாக்ஸா வாங்க, நான் வச்சிடுறேன் என்று போனை வைத்து விட்டு திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவள் அசதியாக இருக்க அப்படியே மெத்தையில் படுத்து உறங்கிவிட்டாள். அன்று மாலை எப்பவும் போல் ஆபீஸ் முடிந்து வெளியே வந்த பிரியங்காவை தடுத்து நிறுத்திய ஹரி, பிரியங்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நம்ம எங்கேயாச்சும் வெளியில போய் பேசலாமா? என்ன விஷயம், இங்கேயே சொல்லுங்க ஹரி. இல்ல, அது கொஞ்சம் பர்சனல், நம்ம வெளியில போய் பேசுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சரி, எங்க போகணும்? பக்கத்துல ஏதாச்சும் கோவில் இருந்துச்சுன்னா அங்க போலாமா என்று கேட்டவனை ஆச்சரியமாக பார்த்தவள், போலாம் என்றாள். சரி வாங்க, வண்டியில ஏறுங்க என்று அவளை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு சென்றான். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர்கள் இருவரும் மனநிறைவோடு சாமியை கும்பிட்டு விட்டு ஒரு ஓரமாக வந்து அமர்ந்தனர். சொல்லுங்க ஹரி, என்ன விஷயம் என்று பிரியங்காவே விஷயத்தை தொடங்கினாள். பிரியங்கா, அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல, அத நான் சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு புரியல. என்ன ஹரி, எல்லா விஷயத்தையும் பட்டு பட்டுன்னு பேசுறவர் நீங்க, அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் பட்டுன்னு சொல்லிட வேண்டியது தானே? அப்படியா சொல்றீங்க? சரி ஓகே. பிரியங்கா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டவுடன் பிரியங்காவிற்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. ஹரி, என்ன பேசுறீங்க? எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து தானே கேக்குறீங்க? ஆமா, ஆதிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, பட் கல்யாணம் நடக்கல இல்ல, அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விரும்ப கூட செய்யலையே. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்ல? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லலையே, இப்போ வேண்டாம்னு தான் பாக்குறேன்.
பரவாயில்ல பிரியங்கா, நான் வெயிட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் என்னோட லவ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் என்று கூற, இல்ல ஹரி, இது எனக்கு செட் ஆகும்னு தோணல. என்னால எதையுமே சட்டு சட்டுன்னு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நான் நிறைய டைம் சட்டு சட்டுன்னு முடிவெடுத்து அது தப்பாதான் போய் முடிஞ்சிருக்கு என்று கூறவும் ஹரிக்கு ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டது. சரி பிரியங்கா, உங்களோட பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், சரிங்களா? இப்ப வாங்க, வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வந்து அவள் தெருவின் முனையில் இறக்கி விட்டவன், ஓகே பாய், நீங்க பார்த்து பத்திரமா போங்க என்று கூறிவிட்டு கனத்த மனதுடன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். அவன் கூறியதையே யோசித்துக் கொண்டு வந்த பிரியங்காவிற்கு என்ன முடிவெடுப்பது என்று புரியாமல் மிகவும் குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பத்திலேயே அன்று சீக்கிரமாகவே உறங்கிவிட்டாள். அதே நேரம் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த ஆதி வைஷு அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவன், என்ன வைஷு, டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்க? ஆமா, இந்த ரூம்ல ஒரு டிவி இருக்குதுன்னு தான் பேரு. இத ஒரு நாளாச்சும் நம்ம போட்டு இருக்கோமா? என்னடி இப்படி எல்லாம் சொல்லிட்ட? நான் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி நைட்ல உட்காந்து மேட்ச் பாப்பேன், தெரியுமா? என்ன மேட்ச் பாப்பீங்களா? எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் உனக்கு வேற என்ன தாண்டி பிடிக்கும்? எனக்கு லவ் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். மேக்சிமம் நிறைய மூவியோட சாங்ஸ் பாப்பேன், காமெடி பாப்பேன், அவ்வளவுதான். சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்க்க வேண்டியது தானே? அததான் பார்த்துட்டு இருக்கேன், அங்க பாருங்க என்று காட்ட அங்கு ஒரு காதல் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. வாவ், செம்ம சாங் கேட்டுட்டு இருக்க போல இருக்கே என்று கூறியவன், சரி இரு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று முகம் கழுவி விட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வந்து மெதுவாக அவள் அருகே அமர்ந்து அவள் தோளில் கையை போட்டுக்கொண்டு, வைஷு, இப்போ உனக்கு ஓகேவா? பெயின் ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஆதி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா இருக்கேன். அப்போ நாளைக்கு காலேஜ் போவியா? ஆமா, கண்டிப்பா. அதான் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் இல்ல, நாளைக்கு தாராளமா காலேஜ் போகலாம். சரிடி, பார்த்து கவனமா இருந்துக்கோ. உன்னால ரொம்ப முடியலனா இன்னைக்கு மாதிரியே எனக்கு கால் பண்ணு, உடனே நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? கண்டிப்பா ஆதி என்று கூற அப்பொழுது கவிதாவிடம் இருந்து போன் வந்தது. அந்த போனை அட்டன் செய்தவள், ஹலோ கவி என்றதும், வைஷு எப்படி இருக்க? வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுவேன்னு நினைச்சேன், நீயும் பண்ணல. நானும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் அம்மா கூட கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன். இப்பதான் ஃப்ரீயான. சரி, உனக்கு ஓகேவா? தேவலாமா? எப்படி நீ வீட்டுக்கு போன? அதுவா, ஆதி வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டாருடி. நீ சொன்ன உடனே உன் புருஷன் தாவி வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டாரா என்று கேட்க, ஆமா, என் புருஷன் என்ன கூட்டிட்டு போக வராம வேற யார கூட்டிட்டு போவாரா? சரிம்மா, உன் புருஷனோட பெருமைய நீயே வச்சுக்கோ. நாளைக்கு காலேஜ் வருவல்ல? வருவேண்டி. சரி, நாளைக்கு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்குதான், அதை யாருமே மிஸ் பண்ண கூடாதுன்னு நம்ம லெக்சரர் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியா? ஓகேடி. இன்னைக்கு வேற ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்துச்சா நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு? இல்லடி, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கல. ரொம்ப டம்மியா தான் போச்சு. நீ இல்லாததும் ஒரு விதத்துல நல்லதுதான். இன்னைக்கு எவ்வளவு பேர் தெரியுமா கிளாஸ்ல தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தாங்க என்றதும் குபீர் என்று சிரித்தவள், நல்ல வேலை நாங்க இல்லனா கண்டிப்பா தூங்கி இருப்பேன் என்று கூறிவிட்டு, சரிடி, அப்ப நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம் என்று போனை வைத்து விட்டனர். அதே நேரம் அவர்களுக்கான இரவு உணவு அவர்களது அறைக்கே வர அதை வாங்கி இருவரும் சாப்பிட்டு விட்டு, சரி வைஷு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ படுத்துக்கோ என்று அவளை படுக்க வைத்தவன் அவள் அருகே படுத்துக்கொண்டு பெட்ஷீட்டை போர்த்து விட்டு, கண்ண மூடி நிம்மதியா தூங்கு, சரியா? ஆதி, இன்னைக்கு தான் நான் சீக்கிரம் தூங்க போறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்றதும் அவளை பார்த்தவன், இருடி, உனக்கு உடம்பு மட்டும் சரியா போகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாரு என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு அவனும் அமைதியாக லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்து விட்டான்.